இந்த வீடியோ ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவனுங்க கண்ணில் பட்டுச்சுன்னா எனக்கு இவனுங்க ரிப்ளை கொடுத்தே தான் ஆகணும். ஏமா அந்த பிள்ளைங்களாம் வந்தா ஓட்டுறல்ல, என்னன்னா பேசி ஓட்டுற, போலீஸை கூப்பிட்றெல்லாம் சொல்லி ஓட்டுறிய, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு இங்க பேசு. இவனுங்க பிரதரே கிடையாது, ரோஸ்ட் சிஸ்டர்னு சொல்லுங்க, ஆப்டா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே இல்லை பாருங்க. நல்லா ஒத்துமையாக நல்லா ஒரே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கரெக்டாக பேமெண்ட்லாம் வாங்கிட்டு போடுறாங்க. செம்ம. நாம தான் காய்ச்சி உங்களை தேவையில்லாமல் தப்பான வார்த்தையெல்லாம் பேசி உங்களை அவமானப்படுத்தினா நாளை பின்னே இவங்களை யார் கல்யாணம் பண்ணுவா? எந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவான்? தயவு செய்து இந்த ரோஸ்ட் கேர்ள்ஸுங்களை சிஸ்டருங்களை அவமானமாக பேசாதீங்க. அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் ஆகணும். அதனால அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். நானும் வாரம் சினிமா தேட்டருக்கு போகிறேன். ரோஸ்ட் பிரதர்ஸை பார்த்து எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுடணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நம்ம போகிறோம். ஆனால் கண்ணிலே பட மாட்டுறானுங்க. அப்போ இவனுங்க மட்டும் இப்படி வாரம் வீடியோ போடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு தனியாக இவனுங்க ஏதோ ஒரு செட்டப் ஒன்று வச்சுக்கிட்டு இவனுங்க தனியாக வீடியோ எடுத்து போட்டு எஸ்கேப் ஆகுறானுங்க. நேரில் வந்தால் சிறுபடி இவனுங்களுக்கு கன்ஃபார்ம்னு தெரியும் இல்லையா? அதனால் நீங்கள் ரோஸ்ட் பிரதர்ஸை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்வி என்னவாக இருக்கும், இல்லை நீங்கள் என்ன பதில் நீங்கள் கொடுப்பீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அவனுங்களை ஆம்பளைலாம் சொல்லி தயவு செய்து ஆம்பளை இனத்தையும் அசிங்கப்படுத்தாதீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு ரோடில் பிச்சை எடுக்கிறாருல ஆளுங்க, ₹1 ₹2 அவங்க கொடுக்குற மரியாதை கூட இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு வெயில்லையோ மழையிலையோ சுற்றி சம்பாதிக்கிறாங்க. இவனுங்க எச்ச மாதிரி பொய் பேசிக்கிட்டோம், விஜயை பற்றி தப்பான அவதூறு பேசிட்டு சம்பாதிக்கிறானுங்க. அப்போது இவனுங்களை எந்த கேட்டகரியில் நம்ம சேர்க்கறது? அதனால் இவனுங்களை ஆண்கள்லாம் சொல்லி என்னை பேச சொன்னீங்களா நான் பேசவே மாட்டேன். நான் மனசாட்சியை உள்ளே வச்சு போட்டு சாவி எங்கெல்லாம் தூக்கி போட்டு கேமரா முன்னாடி பேசுவீங்களாடா? எது வேணால் பேசலாம். ஏண்டா நியாயமாக பார்த்தா நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? யாருக்கு விசுவாசமாக இருக்கும்? உங்களுக்கு யார் சோறு போடுறா? இந்த பேண்ட் சட்டை, நீ போட்டிருக்க செயின், நெக்லஸ்ஸு, பிரேஸ்லைட்டு, இதெல்லாம் யார் உனக்கு வாங்கி கொடுத்தது? இதெல்லாம் விஜய் வாங்கி கொடுத்தாரு. அப்போ முதலாளி யார்? விஜய். விஜய்க்கு நீ தான் விசுவாசமாக இருக்கணும். அதை விட்டு சோறு போட்டவன் காலையே போய் கடிக்கிறியாடா? நீலாம் என்னடா விசுவாசமான ஆள்? விஜயை பற்றி பேசினாதாண்டா உன் தட்டில் சோறு, இல்லைன்னா உனக்கு செருப்படிடா. அதை மறந்து போயிட்டு நீ பேசி சுற்றுற கெத்தா. இதில் வேற அப்பப்போ பொட்ட கண்ணனுக்கு கூலிங் கிளாஸ் ஒரு கேடு. ரொம்ப கேவலமாக இருக்குடா அந்த கண்ணாடி. தயவுசெய்து போடாத. ஒரு மூஞ்ச நார்மலாக பார்க்க சகிக்காது. ஷேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி இருந்துட்டு இதில் கண்ணாடி ஒரு கேடு. அதுலேயும் இந்த அப்படியே இருக்கான் பாருங்களேன், இவனெல்லாம் தர்பூசை கவுத்து போட்டா மாதிரியே இருப்பான். இவனை பார்த்தாலே என்னவோ பண்ணுதுங்க. அந்த என்னவோ பண்ணலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. வேற என்னவோ பண்ணுது. என்னன்னா காரி மூஞ்சில துப்பணும்னு தோணுது. அப்படிதான் அவனை பார்த்தாலே தோணுது. பேசுவான் பாருங்க, அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்மளை பார்த்து சொல்லலாம், நீங்கள் முட்டாளாக இருக்கிறீங்களா, அணிலாக இருக்கிறீங்களா, நீங்கள் உருப்படுங்கடா, உன் நாலேஜ் இல்லைடா, இது இல்லைடா, உனக்கு ஒன்றுமே இல்லைடா, உள்ளே ஒன்றும் இல்லை வெளியே ஒன்றும் இல்லை. நீ எல்லாம் மார்க்கெட்டே இல்லாத ஒரு பீஸு. ஏதோ உன் நேரம் சுக்கர திசையில் இருக்கிறதுனால உனக்கு பாட்டை கொட்டிக்கிட்டு கிடக்குது பணம். அதில் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஆடிட்டு கிடக்குற. ஒரு நாள் வாங்குவேன், செம்மையாக வாங்குவீங்க 2 பேரும். அப்போ அடங்கி எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காருவீங்க. அப்போ இருக்குது. இவங்க எதுக்கு புடவை கட்டாமல் எப்போதாலும் பேண்ட் ஷர்ட்டு போட்டு வரானுங்க? கேவலமாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. புடவை, அதுவும் சிகப்பு கலர் புடவை கட்டி தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு வந்தால் சும்மா கும்முன்னு இருப்பாங்க. தயவுசெய்து பாஸ் நெக்ஸ்ட் டைம் 2 பேரும் அதே மாதிரி விஜய் பற்றி கொஞ்சம் கழுவி ஊற்றுனீங்கன்னா பார்க்குறதுக்கும் கண்குள்ள காட்சியாக இருக்கும், கேட்குறதுக்கும் நல்லா இனிமையாக இருக்கும். பணம் கொடுத்தா பீத்துன்ற நாய்ங்க. காய்ஸ், இந்த 2 பெண்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட கமெண்ட்டை நம்ம வீடியோவில் பதிவு போடுங்க. நான் பேசுனது கரெக்டாக இல்லையான்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.